ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் சொல்கிற மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, ஸ்டார், கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு 5 பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னா லைட்டாக உப்பு தூவி நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் நம்மளோட குழம்போ இல்லை சாப்பாடோ இல்லை பிரியாணியோ எல்லாத்துக்குமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால உப்பு தூவி ஒரு கிண்டி மூடி வச்சு நல்லா வதங்க விட்டுறலாம். வதங்கி முடித்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டால் போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 200 கிராம் தயிர் சேர்த்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டால் போதும். குழந்தைங்க இருக்காங்க, காரம் தேவையில்லை, இல்லை எங்களுக்கு காரமாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறிட்டு 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெரட்டினதும் நைட்டே ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் பட்டாணி 2 கப் போட்டிருக்கேன். அப்புறம் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு எடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற போட்டு வச்சிடலாம். நான் இதை எல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற போட்டு வச்சுட்டேன். அது கரெக்டாக எனக்கு இருக்கும் அப்படின்றதுனால நான் அந்த அளவில் ஊற போட்டு வச்சுட்டேன். இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்மளோட மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வச்சு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் உப்பு தூவி விட்டு உப்பு போதுமா என்னன்றதை நம்ம செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். இதை அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் எல்லாமே சின்ன பிள்ளைங்கள்லாம் காயெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிடாமல் இருக்குங்க. இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்ன விஷயந்தான், அது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கும் சரி, என்னோடய சேனலுக்கும் சரி சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நான் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்காக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்லையும் தான் எனக்கு நல்ல மோட்டிவாக இருக்கும். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உங்களுக்காக நான் வீடியோஸ்லாம் போடுறேன். இந்த பிரியாணியையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. பிரியாணியை பொறுத்தளவு உப்பு தூக்கலாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எனக்கு இருக்கணும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.